அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் கண்ணியமிக்க நல்ல அடியார்களே, அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இன்றைய தலைப்பு, நம்மை நாமே அழித்துக் கொள்ள கூடாது. விளக்கம்: உங்களையே நீங்கள் மாய்த்து கொள்ளாதீர்கள். உங்கள் மீது அல்லாஹ் நிகரிலா அன்பாளனாக இருக்கின்றான். அத்தியாயம் 4 வசனம் 29. தாதுசலாசில் எனும் இடத்தில் நடந்த போரில் குளிராக இருந்த ஒரு இரவில் எனக்கு தூக்கத்தில் விந்து வெளியானது. நான் குளித்தால் நாசமாகி விடுவேன் என்று அஞ்சினேன். எனவே தயமம் செய்து என் சகாக்களுக்கு சுபுஹு தொழுவித்தேன். இதை நபி ஸல்லல்லாஹு அவர்களிடம் மக்கள் தெரிவித்தனர். அம்ரே, உமக்கு குளிப்பு கடமையாக இருந்த போது உமது சகாக்களுக்கு தொழுவித்தீரா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டனர். குளிப்பதற்கு தடையாக இருந்த காரணத்தை அவர்களிடம் கூறினேன். உங்களையே நீங்கள் மாய்த்து கொள்ளாதீர்கள். உங்கள் மீது அல்லாஹ் நிகரிலா அன்பாளனாக இருக்கின்றான் என அல்லாஹ் கூறுவதை செவி மடுத்துள்ளேன். அத்தியாயம் 4 வசனம் 29 என்று வசனம் இறங்கியது விளக்கினேன். இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். வேறு எதையும் கூறவில்லை. அறிவிப்பவர் அம்ரு பின் அல் ஆஸ் அலி. நூல்கள்: அபுதாவுத் 283, அஹமதுல 17144. அதான், சக்திக்கு மீறி அல்லாஹ் நம்மள சோதிக்கவும் மாட்டான், நம்மள துன்பப்படுத்தவும் மாட்டான். அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும் போது நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ட்டு சில பேரு என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு வாழ சக்தி இல்லாதவங்க மாய்த்து கொள்ளுவாங்க தன்னுடைய உயிரை. அல்லாஹ் படைத்த உயிரை அல்லாஹ் மட்டும்தான் எடுப்பான். நம்ம எடுக்கிற உரிமையும் கிடையாது. அதே மாதிரி நம்ம உயிரை நம்மளே எடுக்கவும் கூடாது. அதுதான் அல்லாஹ் இந்த இதுல தெளிவா சொல்றான். அதனால தமக்கு தாமே உயிரை மாய்த்து கொள்ளாதீர்கள்னு அல்லாஹ் இந்த வசனத்துல தெளிவா சொல்லியிருக்கான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.